தங்கம் விலை நேற்று சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்த நிலையில் இன்று 1280 ரூபாய் உயர்வு. சென்னையில் ஒரு சவரன் 1,13,760 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 5000 ரூபாய் உயர்வு. சென்னையில் ஒரு கிராம் வெள்ளி 265 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ் புத்தாண்டு மற்றும் சித்திரை திருநாளை உற்சாகமாக கொண்டாடும் மக்கள். கோயில்களில் குடும்பத்தோடு சிறப்பு வழிபாடு. டெல்லியில் துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் வீட்டிற்கு சென்று தமிழ் புத்தாண்டு கொண்டாடிய பிரதமர் நரேந்திர மோடி புத்தாண்டில் மகிழ்ச்சியும் வெற்றியும் நிறைந்திருக்கட்டும் என்று வாழ்த்து. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்ததும் ஊழல்வாதிகள் தண்டிக்கப்படுவார்கள். பாஜக பூத் கமிட்டி உறுப்பினர்கள் உடனாக கலந்துரையாடல் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. வேலூர் மாவட்டம் KV குப்பம் தொகுதியில் திமுக தலைவரும் முதல்வருமான MK ஸ்டாலின் பரப்புரை. பேருந்தில் ஏறி பயணிகளிடமும் வாக்கு சேகரிப்பு. தமிழ்நாட்டிற்கு ஆபத்து எப்போதும் வடக்கிலிருந்தே வரும் என்று திமுக தலைவர் MK ஸ்டாலின் விமர்சனம். டெல்லி ரிமோட்டுக்கு இங்கே சிக்னல் கிடைக்காது என்றும் கிண்டல். டெல்லி ரிமோட் கண்ட்ரோலுக்கு இங்க சிக்னல் கிடைக்காது. கண்டிப்பா NDAவுக்கு நோ என்ட்ரி தான் என்பதை காட்டணும். குரங்கு ஆப்பத்தை பங்கிட்டது போல அதிமுகவை பாஜக பங்கிட்டதாக திமுக தலைவர் MK ஸ்டாலின் விமர்சனம். தன் பதவிக்காக பழனிசாமி கொடுத்த விலை தமிழ்நாட்டின் உரிமைகள் என்றும் சாடல். ஆப்பத்தை குரங்கு பங்கிட்ட கதை தெரியும் நினைக்கிறேன். தெரியும் தானே? அப்படிதான் இப்போ பிஜேபி அதிமுகவை பங்கிட்டு கொடுக்கிறேன்னு பழனிசாமி என்ற அடிமையை அடையாளம் கண்டு அதிமுக தலைவரா, அதாவது பாஜகவுடைய கிளைக்கழக செயலாளராக நியமிச்சிருக்கிறாங்க. எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் திமுகவினர் அவமதித்ததாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. காமராஜரை அவமதித்த திருச்சி சிவாவை கண்டிக்க முடிந்ததா என்றும் ஸ்டாலினுக்கு கேள்வி. மாநிலவை உறுப்பினர் திரு சிவா இருக்கிறார்ல, அவர் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி கொச்சியா பேசினாரு. கண்டிக்க முடிஞ்சுதான் இந்த ஸ்டாலினால. இன்னைக்கு மக்களால் போற்றப்படுகின்ற பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை இழிவாக பேசுகின்ற பொழுது கண்டிச்சிருக்கணும். தொழில் முதலீடுகள் குறித்து பொய்யை மூட்டை மூட்டையாக அவிழ்த்து விடுகிறார் ஸ்டாலின். அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட ஒப்பந்தங்களால் தான் தொழில் வளர்ச்சி ஏற்பட்டதாக திருச்சி பரப்புரையில் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செயல்பாட்டுக்கு வந்த காரணத்தினால்தான் உற்பத்தி பெருகிச்சு. ஸ்டாலினால அல்ல. இத பக்கமா விளம்பரம் கொடுத்துட்டு இருக்கார். பொருளாதார வளர்ச்சிக்கு மூல காரணம் அதிமுக அரசாங்கம். தேர்தல் அறிவித்ததும் வாரந்தோறும் மோடி வருகிறார். தமிழ்நாட்டிற்கான நிதிதான் வருவதே இல்லை. விழுப்புரம் பரப்புரையில் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். இப்ப தேர்தல் அறிவிச்ச உடனே மோடி வராருல, வாரம் ஒரு வாட்டி வந்துட்டு போறாரு. திட்டங்கள் ஏதாவது வருதா? தமிழ்நாட்டுக்கான நிதி வருதா? போன ஒன்றிய அரசோட பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டம் கூட கிடையாது. தமிழ்நாடுங்கிற பேரே பட்ஜெட்ல கிடையாது. இப்படி தமிழ்நாடு தொடர்ந்து புறக்கணிக்கக்கூடிய ஒன்றிய பாஜகவை, சங்கி கூட்டத்தை நாம புறக்கணிக்கணுமா வேணாமா? ஸ்டாலினும் உதயநிதியும் தனிநபர் விமர்சனம் செய்வதாக அன்புமணி குற்றச்சாட்டு. அவதூறு பரப்புவது திமுகவின் DNA உள்ளதாகவும் சாடல்.
இப்போ முதலமைச்சர் என்ன பண்றாருன்னா அடுத்து அவரும் சரி அவர் மகனும் சரி தனிநபர் விமர்சனம். எடப்பாடி பழனிசாமி இப்படி அப்படி அப்படி எப்படின்னு தனிநபர் விமர்சனம். இதுதான் திமுக. மக்கள் புரிஞ்சிட்டு இருக்காங்க. திமுகனா அடிப்படையில மக்களை அவதூறுகளை பரப்பி பொய்யை சொல்லி தனிநபர் விமர்சனம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்ற கட்சி தான். அவங்க டிஎன்ஏல இருக்குது. அது கீழடிக்கும் நாக்பூருக்கும் இடையிலான தேர்தல் இது. தமிழ்நாடு அமைதி பூங்காவாக நீடிக்க திமுக ஆட்சி தொடர வேண்டும் என்று ராதாபுரம் பரப்புரையில் கனிமொழி பேச்சு. இந்த தேர்தல் என்பது கீழடிக்கும் நாக்பூருக்கும் இருக்கக்கூடிய தேர்தல் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த தேர்தல் என்பது தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டிய தேர்தல். பாஜக தமிழ்நாட்டிற்குள் வந்தால் திமுகவுக்கு என்ன பிரச்சனை என்று அண்ணாமலை கேள்வி. நாட்டின் உறுதித்தன்மையை பாஜக நிலைநாட்டி இருப்பதாகவும் பெருமிதம். பிஜேபி உள்ள வந்தா என்னையா பிரச்சனை திமுகவுக்கு? இந்தியாவுடைய உறுதித்தன்மையை பாரதிய ஜனதா கட்சி நிலைநாட்டி இருக்கிறது. இன்னைக்கு பாரதமாக இருக்குதுன்னா அதுல இந்தியாவில் ஒரு அரசியல் கட்சி முழு பெருமை எடுத்துக் கொள்ள முடியும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். அருமை சொன்னாங்க. திருப்பூரில் தாவேக தலைவர் விஜய் இன்று பரப்புரை. வாகனம் மூலம் வாக்கு சேகரிக்க அனுமதி. பதவி கொடுத்தவர்களுக்கு விசுவாசமாக இல்லாதவர்கள் மக்களுக்கு எப்படி விசுவாசமாக இருப்பார்கள்? எடப்பாடி கே பழனிசாமியை மறைமுகமாக விமர்சித்த சசிகலா. திமுகவை பொறுத்த வரைக்கும் பொய் சொல்லி தேர்தல் அறிக்கை கொடுத்தே வெற்றி பெற்றுட்டு போகணும்னு நினைக்கிறவங்க. இன்னொரு துரோக கூட்டம் என்னன்னா செஞ்சவங்களுக்கே நன்றியா இல்ல, அவங்களுக்கு பதவி கொடுத்த ஆளுக்கே நன்றியா இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி நன்றியா இருப்பாங்க? அதிமுக என்ற கட்சி துண்டு துண்டாகிவிட்டதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலர் சண்முகம் விமர்சனம். தமிழகத்தின் நலன் மீது அதிமுகவுக்கு கவலையே இல்லை என்றும் குற்றச்சாட்டு. எடப்பாடி தலைமையிலே ஒரு அதிமுக, தினகரன் தலைமையிலே ஒரு அதிமுக, சசிகலா தலைமையிலே ஒரு அதிமுக, இன்னும் எத்தனை அதிமுக இருக்கிறது என்று தெரியவில்லை. அதிமுக என்பது துண்டு துண்டாகிவிட்டது. தமிழ்நாட்டின் நலனை பற்றி கவலைப்படக்கூடிய கட்சியாக அதிமுக என்பது இல்லை. சென்னை பல்லாவரத்தில் ஐஜேகே வேட்பாளர் வெங்கடேசனை ஆதரித்து பாரிவேந்தர் பரப்புரை. படித்த வேட்பாளரால் தான் மக்களின் பிரச்சனையை பேச முடியும் எனவும் பேச்சு. கல்யாணத்துக்கு போனாலும் என்ன படிச்சிருக்கார் அப்படின்னு ஒரு தடவைக்கு 100 தடவை பார்ப்பாங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பாதி பேர் 8ஆம் கிளாஸ் புத்தகத்துக்கு படிச்சவன். ஆனால் உங்கள் வேட்பாளரை பொறுத்தவரை இவர் பிஎல் படிச்சிருக்காரு, எம்எல் படிச்சிருக்காரு, டாக்டரேட் படிச்சிருக்காரு. சென்னையில் நரியங்காடு பகுதி மக்களுக்கு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகள் வேண்டும் என்று கோரிக்கை. எழும்பூர் தொகுதியில் மக்களுடன் புதிய தலைமுறையில் கோரிக்கைகளை முன்வைத்த வாக்காளர்கள். சட்டமேதை B.R. அம்பேத்கரின் 136வது பிறந்த நாள் கொண்டாட்டம். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தைக்கு மரியாதை செலுத்தும் வகையில் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு. இந்தியாவின் வலிமை நம் பன்மைத்துவம்தான், திணிக்கப்படுகிற ஒற்றைத்தன்மை அல்ல என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. சட்டமேதை அம்பேத்கரின் பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு மரியாதை செலுத்திய பின் பதிவு. அமைச்சரவையில் பட்டியல் சமூகத்தவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க விசிக வலியுறுத்தல். அமைச்சரவையிலும் உரிய இடங்கள் ஒதுக்கப்பட வேண்டும் என்று வலுவாக குரல் எழுப்ப வேண்டிய நேரம் இது என்று விசிக MP ரவிக்குமார் பதிவு.
நெல்லை பாளையங்கோட்டை சிறையில் விசாரணை கைதி மரணம். உரிய விசாரணை நடத்த கோரி சொந்த ஊரில் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம். விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட விவகாரம். கோவையைச் சேர்ந்த கேபிள் டிவி உரிமையாளர் கைது, அலுவலகத்திற்கு சீல். இன்று நள்ளிரவு முதல் தமிழகத்தில் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் தொடக்கம். படகுகளை பழுதுபார்க்கும் பணிகளில் ஈடுபடும் மீனவர்கள். உள் தமிழக மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும். கடலோர தமிழகத்தில் அசௌகரியம் ஏற்படலாம் என்று வானிலை மையம் அறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், காவிரி படுகை மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் 6 நாட்களுக்கு மழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நடப்பாண்டில் தென்மேற்கு பருவமழை குறைவாக பெய்யலாம். இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் திறக்கப்படுகிறது இந்தியாவின் முதல் குவாண்டம் மையம். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக இணைவேந்தர் சத்யநாராயணன் பேட்டி. Many universities are doing research and they are doing teaching in quantum science and quantum technology. Where we are little bit ahead is that we are testing and validating, which is part of quantum engineering. And second thing is we are going for the application of quantum technology for the industry. ஹோர்முஸ் நீரிணையை முற்றுகையிடும் அமெரிக்காவுக்கு கண்டனம். ஈரானில் பொதுமக்கள் போராட்டம். ஹோர்முஸ் நீரிணை பாதையில் முடங்கியது சர்வதேச கப்பல் போக்குவரத்து. கச்சா எண்ணெய் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்படும் அபாயத்தால் உலக நாடுகள் அதிர்ச்சி. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் 15 இந்திய கப்பல்கள் உட்பட 4200 கப்பல்கள் சிக்கி தவிப்பு. அமெரிக்காவின் மிரட்டலால் வெளியேற முடியாத சூழல். ஹோர்முஸ் நீரிணை வழியாக இந்திய கப்பல்கள் பாதுகாப்பாக பயணிப்பதை உறுதி செய்ய தயார். இந்தியாவிற்கான ஈரான் தூதர் முகமது ஃபதாலி தகவல். ஹோர்முஸ் நீரிணையை முற்றுகையிட்டால் உலக சந்தைகளுக்கு பாதகமாக அமையும். அமெரிக்காவின் செயல்பாட்டிற்கு ரஷ்யா கடும் கண்டனம். ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டதால் மாற்று வழியை தேடும் பணியில் உலக நாடுகள் மும்முரம். கடல்சார் பயண சுதந்திரத்தை மீட்டெடுக்கும் பிரிட்டனின் முயற்சிக்கு 40க்கும் மேற்பட்ட நாடுகள் ஆதரவு. அமைதிக்காக தொடர்ந்து குரல் கொடுப்பேன் என்ற போப் லியோ திட்டவட்டம். ட்ரம்ப் விமர்சித்திருந்த நிலையில் யாருடனும் விவாதிக்க விரும்பவில்லை எனவும் கருத்து. ஜெர்மனியில் வசந்த காலத்தை வித்தியாசமான முறையில் வரவேற்று மக்கள். வீதியில் கூடிய நூற்றுக்கணக்கான நடன கலைஞர்கள் நடனமாடி உற்சாகம். ராஜஸ்தான் அணிக்கு எதிரான IPL லீக் ஆட்டம். 57 ரன்கள் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணி வெற்றி.